ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கிருணி பழம் ஜூஸ் தான். இது கிருணி பழ சீசன். கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாரி உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பழம் இது. ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு கிருணி பழம் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு ஃபஸ்ட்டு இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண பிறகு அது உள்ளே இருக்க விதை எல்லாமே கம்ப்ளீட்டாக எடுத்துடலாம். இந்த அளவுக்கு எல்லா விதையும் எடுத்துருங்க. எடுத்த பிறகு ஒரு கரண்டி அப்படி இல்லைன்னா டீஸ்பூன் வச்சு அது உள்ளே இருக்க சதை பகுதியை நம்ம இது மாதிரி எடுத்துடலாம். ஜூஸ் போடுறதுக்கு இது மாதிரி ஒரு கரண்டி வச்சு எடுத்தாலே உங்களுக்கு சூப்பராக அதோட சதை பகுதியெலாம் வந்துடும். இதேமாரி எல்லாமே எடுத்துடலாம். எடுத்த பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ எல்லாமே எடுத்தாச்சு. எடுத்த பிறகு நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கூலிங்கான பால் வச்சுருக்கேன். பால் ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் இனிப்புக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உடம்புக்கும் ரொம்ப நல்லது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்திங்கன்னா கிருணி பழம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நான் கூலிங்கான பால் ஊற்றின தொட்டு ஐஸ் க்யூப்ஸ் எதுவும் ஆட் பண்ணலை. நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா சர்வ் பண்ணும்போது ஐஸ் க்யூப்ஸ் போட்டு சர்வ் பண்ணுங்கள். சுவையான கிருணி பழம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.